கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போது. ஏற்கனவே போர் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் பார்க்க போகிறோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உலகளவில் விலைவாசி உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் இருக்கு. ஆனால் நம்முடைய ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருமா? எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்தால் நம்முடைய வருமானம் உயரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்தை ஹவு டு ஃபேஸ் திஸ் மந்த், எப்படி இந்த மாதத்தில் நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசி பலன்ல ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். தொடர்ச்சியாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு உதவியாக இருக்கும். என் அன்பான சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமா ராசிநாதன் சூரிய பகவான் இருக்கக்கூடிய 12th பொசிஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராரு. ஜாதகம் எடுத்துட்டு வந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? சார் அவங்க லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். லக்னாதிபதி இஃப் இட் இஸ் இன் குட் பொசிஷன், 6, 8, 12 இல்லை, நல்ல பொசிஷன் இருக்குது, திரிகோணத்தில் இருக்குது, கேந்திரத்தில் இருக்குது, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது மறைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது சில ப்ராப்ளங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறோம். நான் அப்படி கூட சொல்கிறது இல்லை, நீங்கள் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறேன். ஜோதிடம் பார்க்கும்போது அதை நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுடைய லக்னாதிபதி சரியில்லை, ராசியாதிபதி சரியில்லைன்னு வாழ்க்கையை போயிருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தகுந்தாற்போல் எப்படி வாழணும்னு சொல்லணும். அதை தான் இப்போ நான் சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் 17 days உங்களுடைய லக்னா லார்ட், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி, அவர் போய் 12th பொசிஷன்ல மறைஞ்சிருக்காரு. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு மறைவான வாழ்க்கை, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க தலைமறைவான வாழ்க்கைன்னு, அந்த மாதிரியாக ஒரு மறைவாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஃபர்ஸ்ட் 17 days இருக்கு. நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ரிப் அமையும், வெளியூர் ட்ரிப் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அஷ்டமத்து சனி வேர் இஸ் கோயிங் ஆன். அப்போ என்ன ஆகுது? அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனி பீரியடு போட்டு படுத்தி எடுக்குது அந்த சிம்மராசிக்காரங்களை. பலரும் அதை சொல்றீங்க. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே உள்ளுக்குள்ள என்ன கலக்கம் இருந்தாலும் சிம்மராசி வெளியே காட்டிக்கிடாது, தைரியமா இருக்கும். அதுதான் சிம்மராசியுடைய பிளஸ். இந்த மாசம் 18th சன் வந்து உங்க ராசிக்குள்ள உட்கார போகுது. அப்படி அது உட்கார்ந்த பிறகு நீங்க பவர்ஃபுல்லா சில விஷயங்கள்ல இறங்குவீங்க. ஒரு ஆபீஸ்ல நீங்க வந்து ஒரு முக்கியமான கீ பொசிஷன்ல இருக்கீங்க. இப்ப முடிவுகள் எடுக்கிறதுல சில குழப்பங்கள், சில தயக்கங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 18th நீங்க தைரியமா டிசிஷன் எடுப்பீங்க. அந்த டிசிஷன் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஃபேமிலியில பாருங்க, சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சம். உங்களுடைய ஒய்ஃப், அவனுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கும். ஜூபிட்டர் இந்த 12th பொசிஷன் மறைஞ்சிருக்கு. அப்போ உங்க பிள்ளைகளுடைய எண்ணம் வேறையா இருக்கும். ஸோ நீங்க ஒரு பக்கத்தில் இருக்க போறீங்க, உங்க ஒய்ஃப், உங்க பிள்ளைங்க, அவங்களுடைய தாட்ஸ் வேற இடத்துல இருக்க போகுது. இந்த கருத்து மோதல்கள் ஃபேமிலியில் இருக்கும். பொதுவாக ஜென்ரலாகவே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்துட்டு போனால் தான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். இப்போ உங்க ப்ரொஃபஷன் சம்பந்தமா, உங்க வீடு சம்பந்தமா, நீங்க செய்யக்கூடிய வேலை, தொழில், ஃபேமிலி தொழிலே பண்றீங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் இப்போ ஆரோக்கியமான விவாதங்கள் உங்க ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு போகும். 18th சூரியன் வந்து உட்கார்ந்த பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. பட் ரொம்ப நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், சிம்மராசிக்கு கேது பகவான் ராசியில் இருக்கார். முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் இறங்குங்க. ஏன்னா கேது பகவானுக்கு 2 கேரக்டர் தான். ஒன்று செய் அல்லது செத்து பண்ணினாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒன்று சாமியை கும்பிடுங்க. இன்னொரு பக்கம் இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க, சார் எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கு, எனக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு, ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களை நோக்கி வரும். அப்படிப்பட்ட பீரியடு நடக்குது சிம்மராசிக்கு. முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டில் இறங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கும். அண்ட் மார்ஸ் இந்த 11th பொசிஷன், புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம். நிறைய சிம்மராசிக்காரங்க வெளிநாட்டில் இப்போ சொத்து வாங்குவீங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் வெளி ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எனக்கு என் ஊரை விட்டு தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் தெரியாதுன்னா பக்கத்து ஊரில் இடம் வாங்குவீங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்.
நிறைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகுது, நிறைய சொத்து வாங்குற யோகம் வருது. அண்ட் நீங்கள் வந்து மோரோவர் ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், 2026 ஆரம்பத்திலேயே சிம்மராசிக்கு நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நண்பர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றுவார்கள். ஸோ நட்புல மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். பட் இந்த மாதம் நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்க போறீங்க. அந்த யோசனைகள் தான் உங்களை காப்பாற்றும், வெற்றியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வாழ்க்கை அமைவதற்கு ஒரு தெய்வத்தை வழிபடணும். அது என்ன தெய்வம் கேட்டீங்கன்னா சாமுண்டேஸ்வரி வழிபாடு. ஓம் சாமுண்டேஸ்வரியே நமகாங்கிற மந்திரத்தை எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சோடனே வீட்டில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லி பாருங்க. ஒரு 108 டைம் சொல்லுங்க. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாசமா அமையும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு வருது. 18 வகையான சாதங்களை பிசைந்து கொண்டு நதிக்கரை ஓரங்களில் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இந்த 18ஆம் பெருக்கில் அப்படி உணவு சமைத்து எல்லோரோடும் கூடிய நீங்கள் வந்து அந்த உணவை உண்பது குடும்ப உறவுகளை வளர்க்கும், ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், வீட்டில் சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பாருங்க, அவங்களுக்குலாம் 5ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். இந்த மாதத்துடைய 5ஆம் தேதி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் வியாதிகள் விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த மாதத்தில் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணத்தை விடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சந்திக்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ், சார் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பித்ருதோஷம் வாட்டுதே, குடும்பத்தில் சிக்கல் இருக்கே, எங்கள் அஸ்ட்ராலஜர் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையா, தடை இருக்குது ஜாதகத்தில்னு அர்த்தம். அது எப்படி விளக்குறது? சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்ம அப்பா வழி முன்னோர்கள், நம்ம அம்மா வழி முன்னோர்கள், அவங்க ஜீன் தான் அந்த உடம்புல கலந்துருக்கு. அவங்களுக்கு நாம் நன்றி கூடக்கூடிய நாள் அது. அந்த நாளில் கையில் தர்ப்பை எப்படிங்க, எள்ளும் தண்ணீரும் எடுங்க, தர்ப்பணம் கொடுங்கள். சர்வ அமாவாசைக்கு மறந்துடாதீங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த மாசத்துல மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது, குறிப்பாக பெண்களுக்கு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எந்த ஃபேமிலிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். கலசம் வச்சு கும்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சுவரில் வரைவாங்க, ஒரு மண்டபம் போல் வரைந்து வரலட்சுமி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வரலட்சுமியனுடைய முகம் கிடைக்குது, வெள்ளியில முகம் இருக்கு, அதை அந்த முகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. வரலட்சுமி அம்மனை அப்படி இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை நீங்க வழிபடுகிற போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சார் நான் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு வருமானம் வேணும், வரலட்சுமி விரதத்தை வழி கடைபிடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் ஆகணுமா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் திருமணமே கைகூடலையா, வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் கைகூடும். அப்படி அற்புதமான நாள், ஒண்டர்ஃபுல் டே, 21st of August. அதை பயன்படுத்திக்கிடுங்க. 27ஆம் தேதி யஜூர் உபாகர்மா, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லியிருக்கேன். விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. இப்போ இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சார் இதை நாங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதம் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கேங்கிறீங்க. கரெக்ட். எதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டுமே முழுமையான பலன் இல்லை. நம்ம சொந்த ஜாதகம், நம்ம நேட்டல் சார்ட், நம்ம பிறந்த போது ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனுடைய போக்குகளைத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க நேரடியாக எங்களை சந்திக்க முடியும்.
சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஜோதிட ஆலோசனையை என்னிடமே பெற முடியும். உங்களால் நேரம் வர முடியல, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.